நடிகை ஜோதிகா வந்து இப்ப மும்பைல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கணவர் சூர்யா மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மும்பைல தான் இப்ப வசித்துட்டு வர்றாங்க. ஜோதிகா வந்து இப்ப ஹிந்தி படம் மற்றும் வெப் சீரிஸ் வாய்ப்புகளால மீண்டும் வந்து ஒரு பிஸியான நடிகையாக மாறிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்ப மோகன்லால் நடிப்புல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்க ஒரு திரைப்படம் தான் துடரும் அப்படின்னு ஒரு திரைப்படம். சோ ஆரம்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா ப்ரமோஷன் பண்ணாத இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நல்ல வரவேற்பு கிடைக்க இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. ஈவன் மலையாள சினிமால ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது புக் மை ஷோல வந்து அதிக டிக்கெட்டுகள் 24 ஹவர்ஸ்ல விற்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல வந்து இந்த படத்துல ஹீரோயினாக நடிக்க நடிகை ஜோதிகா கிட்ட தான் முதல்ல வந்து அணுகி இருக்காங்களாம். அந்த டைம் வந்து சூர்யா மற்றும் ஜோதிகா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த கதையை வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இயக்குனர் கேட்ட தேதிகள்ல வந்து ஜோதிகாவால வந்து கலந்துக்க முடியலையா. அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து வேர்ல்ட் டூர் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. அதனால என்னால இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜோதிகா வந்து சொல்லியிருக்காங்களாம். சோ ஜோதிகா அதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து இல்ல மோகன்லால் வந்து ரொம்ப வயது ஜாஸ்தியான ஒருத்தர், கிட்டத்தட்ட 64 வயதான ஒருத்தர், அதனால அவர் கூட நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து ஜோதிகா மேல இருக்க வன்மத்தினால வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஜோதிகா தான் லாஸ்ட் 2023 வந்து காதல் தி கோர் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து கிட்டத்தட்ட 70 வயது, அந்த டைம் வந்து மம்முட்டிக்கு 70 வயது, அவரோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சோ வயது பார்த்து வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு அந்த படத்தோட கதை பிடிக்காம இருந்திருக்கலாம், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா நடிகை சோபனா கிட்ட இந்த கதையை வந்து சொல்ல அவங்க வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். சோ இப்ப அவங்க நடிச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கு. சோ ஜோதிகா வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பைல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அங்க வந்து மொக்க படங்களா நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் நடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப ஜோதிகா மேல வன்மத்துல இருக்க ரசிகர்களே வந்து அவங்கள பாராட்டுவாங்க அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. சோ ஒருவேளை ஜோதிகா இந்த தொடரும் படத்துல சோபனாக்கு பதிலாக நடித்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.